கிரிஷ், நான் ஒன்று கேட்பேன், உண்மை சொல்வியா? ஏடி நான் சொல்றது ஃபுல்லும் உண்மைதான்டி. இல்லைன்னா உண்மை போய் சொல்லு, என்ன விஷயம்? உனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? யாருக்கு? எனக்கும் மாமாவுக்குமா? ஆமா. லூசாடி நீனு? நான் கேட்டதுக்கு ஆமா இல்ல அவ்வளோதான். இல்லடி. பொய் சொல்லாதடா, எங்க அப்பாவுக்கு உன்னைய பிடிக்கலையோன்னு எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு கிரிஷ். எதுக்கு உனக்கு அப்படி தோணுது? இல்ல, ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போடுறீங்க, நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, எனக்கு புரியல. நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்காத சௌமி. கிரிஷ், எங்க அப்பா ஏதாச்சும் உன்னைய பேசினா நீ பெருசா எடுத்துக்காத, ஓகேவா? எனக்கு உன்னை விட எதுவுமே பெருசு இல்லடி. யாரு என்ன சொன்னாலுமே நான் கண்டுக்க மாட்டேன். தேங்க்ஸ்டா. எனக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரை உயிரே இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் நடக்காதடி. எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஓகேவா? அதுவும் நான் உன் கூட இருக்கேன்ல. இவ்வளோ தூரம் நம்ம லவ்வை கொண்டு வந்துட்டு திடீர்னு பிரச்சனை வந்தா விட்டுருவோமா என்ன? எதுவா இருந்தாலும் சண்டை செய்யலாம், ஓகேவா? என்னடா சினிமா டைலாக்லாம் அடிக்கிற? சினிமா டைலாக்லாம் இல்லடி. எந்த பிரச்சனை வந்தாலும் நீயும் நானும் ஒன்று போல பார்த்துக்கலாம், ஓகேவா? நானும் அதான்டா சொல்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடாத. யார் என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காத. நீ நானும் சேர்ந்தாப்புல பிரச்சனையை பார்த்துக்கலாம். சரிடி. ஆமா, தாரா கிட்ட பேசுனியா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா. அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். தெரில அவள் இந்தியா வருவாளா என்னன்ட்டு. வருவா. அவ எதுக்கு அங்க போனா சொல்லு? ஆதி இங்க இருக்காந்தா அவ அங்க போனா. இப்ப ஆதியே அங்க போயிட்டா, அவ இங்க வருவா. ஆனால் உன் ஃப்ரெண்டெல்லாம் திருத்தவே முடியாது தெரியுமா? அவனை நீ திருத்தவே வேண்டாமா? அவனுக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது லூஸ் கணக்காக தெரிந்து போல. திடீர்னு சண்டை போடுறான், திடீர்னு தேடி போகிறான். தெரில அவனெல்லாம் என்ன லிஸ்ட்டில் எடுக்கணுன்ட்டு. தேங்க் காட் நீ அந்த மாதிரி இல்லை. ஆதிய மாதிரி யாராலையும் ஆக முடியாதுடி. போதும், உன் ஃப்ரெண்டுக்கு கூட பிடிச்சிட்டு வராத. உண்மையை தானடி சொன்னேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சார். சரி, உங்க அப்பா விட்டு டேட் பார்த்துட்டு சொல்ல சரியா? எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்க போகணுன்ட்டு. ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குடா. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இன்னொன்று, வீட்டை விட்டு வரணும்னு நினச்சா பயமாக இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியணும். பைத்தியம், அதையே யோசிச்சுட்டு இருக்காதா? அதான் நான் சொல்றேன் இல்ல, நான் இருக்கேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன், ஓகேவா? சரிடா. தாரா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரூம்குள்ளே திறந்த இது மாதிரி நுழையாதீங்கன்னு சொல்லிட்டு. நீ ஏன்டி கதவு திறந்து போட்டுட்டு இருக்க? நான் வரவேன்னு தெரிஞ்சதானே கதவு திறந்து போட்டு நின்றுட்டு இருக்க. அப்புறம் என்ன? நினப்பு தான். நான் உங்களுக்காண்டி ஒன்றும் வெயிட் பண்ணல, சந்தோஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாரா, என்னைய கடுப்பேத்தி பார்க்காத சொல்லிட்டேன். சார், நீங்கள் யார் சார்? எனக்கு உங்களை எதுக்கு நான் கடுப்பேற்றணும்? நான் உன்னோட புருஷன்டி. இருந்தீங்க ஒரு காலத்தில், இப்போலாம் கிடையாது. அந்த சந்தோஷ் யாரு? அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? இங்க பாரு தாரா, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில யாரையாச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சா கொன்னுடு வெடியும் நீ. அதெல்லாம் சொல்ல நீங்க யார்? ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளில போங்க. நான் யாருன்னு கேட்காதடி. நான் உன்னோட புருஷன். நான் கேட்காம வேற யார் வந்து கேப்பா? ஓ, இப்பதான் நான் உங்க பொண்டாட்டிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னை எப்படிலாம் பேசுனீங்க, அப்ப ஞாபகம் இல்லையா? இது தெரியாம பண்ண விஷயம் அதிகமா இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருக்க. ஓ, நீங்க வந்து ஈஸியா எல்லாம் பண்ணிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க. நானும் ஈண்டு சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட இருக்கணுமா? சரி, இருக்க வேண்டாம். நான் இருக்கவும் மாட்டேன். சத்தியமா எனக்கு தெரியல. உன் கோவம் போக நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லு, என்ன பண்ணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க மேல எனக்கு கோவமே கிடையாது. அப்புறம் ஏன்டி? எனக்கு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும் தெரியல. எனக்கு உங்க மேல கோவமே கிடையாது, வருத்தம் மட்டும்தான். என்னைய நம்பலங்கிற வருத்தம் தான். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலை. நான் பழசெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு இருக்கேன். ப்ளீஸ் என்னை நிம்மதியாக சந்தோஷமா வாழ விடுங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னைய பார்க்க பிடிக்கலன்னா அப்ப இந்த சந்தோஷம் பார்க்க பிடிக்கும். யோ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லி. இப்ப என்னைய பார்க்க பிடிக்கலன்னா சந்தோஷம் பார்க்க பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மேலே உள்ள ஒரு தப்பு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருந்திக்கிட்டு இருக்கிற வழியை பார்க்கணும். திருப்பி என்னையவே குறை சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு சொல்லிட்டேன். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தாரா. நான் தப்பு தான் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு தப்பாகவே இருந்துட்டு போகிறேன். உனக்கு வந்து என்னைய தவிர வேற யாரையும் பிடிக்கக்கூடாது. அப்படி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே யார் வந்தாலும் உங்களை கொண்டே போட்டுருவேன். சே, நீ அங்கே இருக்கன்னு தான் நான் இங்கே வந்து தொலைச்சேன். இங்கேயே வந்து என் உயிர் எடுக்க பற்றியா? ஃபர்ஸ்ட் என் ரூமை விட்டு வெளியில் போகிறேன். ஆனால் திருப்பியும் வருவேன். சரியான பைத்தியமா இருப்பான் போல. ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டே தாரா. இப்பவும் என்னை நம்பாம தானே கத்திட்டு போறான். சந்தோஷம் எனக்கு எப்படி பிடிக்கும்? அப்ப கூட அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை, தாரா உனக்கு வந்து என்னை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு தோணுதா பாரு. பைத்தியம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கே இதில். சகானா, சொல்லுங்க. மெயிலாம் செக் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. ஆனால் இது நம்மளுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட். எனக்கு தெரியும்.
உங்களுக்கு நாங்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் எனக்கு ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இருக்கலாம் சார், பட் நான் இங்கே வந்து எவ்வளோ விஷயம் கற்றுருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. புதுசு புதுசாக எல்லாமே கற்றுக்கலாம், தப்பு இல்லை. அது நிறைய இடத்துல போய் வேலை பார்த்தா மட்டும்தான் கற்றுக்க முடியும். வேலையை மட்டும் கத்துக்கிட்டா சரி. சார், காதலிக்கவும் கற்றுட்ருக்கேன். நானும் பார்க்குறேன் சார், எத்தனை நாள் என்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்கன்ட்டு. நானும் பாக்குறேன் சகனா, எத்தனை நாள் நீ இப்படி என்கிட்ட போராடிட்டு இருக்க. இந்த ஒரு காலத்துல நீயே போர் அடிச்சு கிளம்பிடுவேன். வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு. உங்களை எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே தெரியும். அப்பத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ வெறுக்காத நீங்கள் இனிமேல் எனக்கு வெறுக்க போகிறீங்களா? அப்ப நீ என்னை தூரமா இருந்து ரசிச்சிருப்ப. இப்ப நீ பக்கத்துல இருக்கிறல்ல, சோ வெறுக்கலாம். நீங்கள் எனக்கு எப்போதுமே வெறுக்க மாட்டீங்க. வேலையை பாருங்க மேடம், நீ என்னைய பாக்குறத விட்டுட்டு. தேங்க்ஸ் மாயா, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆஃப் சரி கட்டினதுக்கு. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? உண்மைக்குமா? உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்பவே உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்குவீங்கன்னு சொல்ல போறேன். எதுக்கு? ஆமா, இந்த அழகை எவ்வளவு நாள் தூரத்துல இருந்தே ரசிக்கிறது, பக்கத்துல இருந்து ரசிக்க வேண்டாமா? என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க. இனிமேல் தள்ளி போக்குறதெல்லாம் கிடையாதுப்பா. சரி, கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்னீங்க, கிளம்பலாமா? அப்படியே அந்த அம்மனையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் தான் மிஸ் ஆகுது. என்னது? நீங்க ஏன் பொட்டே வைக்க மாட்டேங்க? இதுவரை வச்சு பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வச்சு பாருங்க, அழகா இருக்கும் உங்களுக்கு. சரி, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஏன்னா உங்களை பார்க்காம இருக்க முடியல. இப்போ கூட என் கண்ணு உங்கள்கிட்ட இருந்து விலகவே மாட்டேங்குது. ஐயோ போங்க, நான் வரேன். பொட்டு வைக்கலாமா? வேண்டாம், நம்மளுக்கு தான் பிடிக்காதே. வேண்டாம், ஒருத்தனுக்காக மாற்றி மாற்றி ஏமாந்தது தான் மிச்சம். இப்போ இன்னொருத்தவங்களுக்காண்டும் மாற்ற வேண்டாம். நம்ம இஷ்டப்படியே இருந்துக்கலாம்.